பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் இந்த நாளிலும் கூட ஒரு நல்ல வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை, அது சங்கீதங்களின் புஸ்தகம் 69:32. தேவனை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம் வாழும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே அநேகர் வாழ்வை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அநேகர் எப்படியாகிலும் பெரிய ஒரு மனிதனாய் மாறிவிட வேண்டும், அல்லது இந்த சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை பிடிக்க வேண்டும், நம்முடைய இருதயம் வாழ வேண்டும், நம்முடைய குடும்பம் வாழ வேண்டும், நாம் மற்றவர்களுக்கு முன்பாக மேன்மையாக காட்சியளிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பி அந்த நல்ல பெயருக்காக, அந்த இருதயத்தினுடைய அமைதிக்காக, சமாதானத்திற்காக, மகிழ்ச்சிக்காக ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இங்கே சங்கீதக்காரன் வழியாக ஆண்டவர் பேசுகிறார், தேவனை தேடுகிற பிள்ளைகளாகிய உங்களுடைய இருதயம் வாழும். அப்படி புதிய ஏற்பாட்டில் ஒரு மனிதனுடைய இருதயம், அவனுடைய குடும்பம் வாழ்ந்தது. அவன் பெயர் யார் என்றால் அவன் சகேயு. அவன் எங்கே இருக்கிறார் என்றால் லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 1ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தீர்களேயானால், அவன் ஆயக்காரனுக்கு தலைவன், அவன் ஐஸ்வர்யவான், அவன் பெயர் சகேயு. 19:3 நீங்கள் வாசித்தீர்களேயானால், அவனுக்கு ஒரு ஆசை இருந்தது, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வேண்டும். தேவனை தேடினான், இயேசு எப்படிப்பட்டவர் என்று அறிய விரும்பினான். இயேசுவுக்காக இந்த உலகத்தில் அநேக நன்மைகளை அவன் பெற்றிருந்தாலும், பணத்தை பெற்றிருந்தாலும், ஐஸ்வர்யவானாக இருந்தாலும், உயர் பதவியில் இருந்தாலும், அவனுடைய இருதயத்தில் ஒரு எண்ணம் இருந்தது, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வேண்டும் என்கிற எண்ணம். இதனுடைய விளைவு என்ன? அவன் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு ஓடுகிறான். அநேக மனிதர்கள் மறைத்து கொண்டு நின்றார்கள். இவன் உடனடியாக முன்னாக ஓடி போய் ஒரு மரத்தில் ஏறி உட்காருகிறான். அந்த காட்டத்தி மரத்தில் ஏறி உட்கார்ந்து இயேசு வரும் வரை காத்து கொண்டிருந்தான். வேதம் சொல்கிறது 19:5ஆம் வசனத்தில், இயேசு வந்தார், அண்ணாந்து பார்த்தார், அவனை கண்டார், அவனை பெயர் சொல்லி அழைத்தார், இறங்கி வா, நான் இன்றைக்கு உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மற்றவருடைய பார்வைக்கு அவன் பாவி, மற்றவருடைய பார்வைக்கு அவன் வித்தியாசமானவன். ஆனால் ஆண்டவருடைய பார்வைக்கு அவன் வாழக்கூடியவன், வாழ வேண்டும் என்று விரும்புகிறவன், வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். சகேயு வீட்டுக்கு இயேசு வந்தார். அந்த வீட்டிற்கு வந்தவுடனே சகேயு தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டான். தன்னிடத்தில் இருக்கிறதை மற்றவர்களுக்கு கொடுக்க நினைத்தான். ஏழைகள் இடத்திலே வாங்கினதை நாளத்தினை திரும்ப தருகிறேன் என்றான். கர்த்தர் சொன்னார், இந்த வீட்டிற்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சகையினுடைய வீடு வாழ ஆரம்பித்தது, அவனுடைய குடும்பம் வாழ்ந்தது, அவனுடைய சரீரம் வாழ்ந்தது, அவனுடைய இருதயம் வாழ்ந்தது. அவன் மகிழ்ச்சிகரமாக இருந்தான். மேன்மையான ஒரு குடும்பமாய் அந்த குடும்பம் உயர்த்தப்பட்டதை ஜனங்கள் கண்டார்கள். 19:7 பாவியான மனுஷன் இப்பொழுது இயேசுவின் ரட்சிப்பை பெற்ற மனுஷனாய் மாற்றப்பட்டான். நீங்களும் கூட இயேசுவை தேடி பாருங்கள். எந்த நிலையில் இருந்தாலும் இயேசுவை தேடி பாருங்கள். அதற்கான சில கிரயம் செலுத்தி ஆண்டவரை தேடி பாருங்கள். அதற்கான முயற்சி எடுத்து தேவனை தேடி பாருங்கள். நீங்கள் தேடும் பட்சத்தில் அவர் உங்கள் அருகிலே வந்து நிற்பார், உங்களை பெயர் சொல்லி அழைப்பார், உங்கள் வீட்டுக்கு வருவார், உங்கள் வீட்டுக்கு ரட்சிப்பை கொடுப்பார், ஒரு சமாதானத்தை, மகிழ்ச்சியையும், மெய்யான ஒரு அமைதியை உங்கள் வீடுகளுக்குள் வைப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம் வாழும். God bless you. God bless you.